Now the morcha is started. Morcha nahi, sorry, band. Now they have started this. These people, they are doing this work for need that road. So they need of their amenities. So lockdown is there. Some of the bikes are going on. Bike board exactly lockdown maybe. ஏக்கா சொல்லுதீங்களா உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுதீங்களா? சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ என்னென்னாலும் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. திடக்கழிவு வேலை பார்க்க சத்தமாக சொல்லுங்க. திடக்கழிவு வேலை பார்க்கோம். நாங்கள் ஒரு 7 பேர். சம்பளம் கொஞ்சம் கூட்டி போடுங்க. நாங்கள் எல்லா தொட்டியெல்லாம் மாநில சர்க்கார், மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் சம்பளத்தை கூட்டி போட சொல்லுங்க. எங்களுக்கு வாரங்கள்லாம் அல்லதும் தூர் வாரதும் எல்லாம் செய்தோம். சம்பளம் காணாது. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்காங்க? ஒரு நாளைக்கு இப்போ 132 ரூபா. அது காணா இல்லை. ஆமாம், அதனால் எங்களுக்கு காணாது. நல்ல முறையில் சம்பளம் எங்களுக்கு கூட்டி போடுங்க. வேற என்ன? வேற உங்களுக்கு ஆஸ்பத்திரி எதுவும் வேணுமா? ஆமாம், ஆஸ்பத்திரிகளுக்கு இலவசமாக பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுங்க. நல்ல சரி, உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு ஏதாவது வேணுமா? பையனுக்கு படிச்சுட்டு சும்மா தான் இருக்கான். அவனுக்கு 100 ரூபா சம்பளம் வச்சு உங்களால காலம் தள்ள முடியுமா? காலம் தள்ள முடியல. படிக்கலாம் வைக்க முடியுமா? படிக்கலாம் வைக்க முடியல. சரி, இப்போ மொபைலில் தானே படிக்க சொல்லுதாங்க, ஒரு மொபைல் கொடுக்க சொல்லலாமா? சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ சொல்லுதீங்க? மொபைல் வச்சு படிக்க சொல்லுங்க. பணக்கார பிள்ளைகள் தான் மொபைல் வச்சு படிக்க. ஏழை பிள்ளைகள் என்ன செய்யும்? டீச்சர் அவங்க சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கட்டாலும் மாதம் 10,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க டீச்சரு. பணக்கார பிள்ளைகள் நல்லா இருக்கையிலையும் பணக்கார பிள்ளைகள் தான் நல்லா இருந்து கொரோனா வந்தாலும் பணக்கார பிள்ளைகளுக்கு அப்போ மொபைலை வச்சு தான் சொல்லி கொடுக்காங்கன்னா கவர்மெண்ட் அப்போ மொபைல் கொடுக்கட்டும். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2000 மொபைலை கொடுக்கட்டும். பிஎஸ்என்எல்லும் கொடுக்கட்டும். பிஎஸ்என்எல் 800 ரூபா கட்டணும். கஷ்டப்படுதாங்க. 800 ரூபா எப்படி கட்ட முடியும்? 100 ரூபா வச்சு 3000 ரூபா ஒரு ரேஷன் அரிசியை வாங்கி துவையல் அரிசி கூட சாப்பிட முடியாது. ஜிஎஸ்டி விலையெல்லாம் ரொம்ப இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்கணும், அதை கொடுக்கணும். 3000 வச்சு என்னத்தை சாப்பிட முடியாது? ஒரு ஆளுக்கு கூட காணாது. ரேஷன் அரிசியை வச்சு ஒரு துவையல் அரைச்சாலும் கூட ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ லாக்டவுனு. அவங்கள பாவம் எல்லாம் துப்பி போடுவாங்க வைப்பாங்க. அந்த கொரோனாவில் பாவம் அது தூத்தள்ளி எல்லாம் போடுதாங்களோ. நோய் வந்தால் யார் பார்க்க உயிர்? ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குமா? அவங்கவுங்க கவர்மெண்ட் எல்லாம் வேலை பார்க்கவங்க, கவர்மெண்ட் டீச்சரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க எல்லாருக்கும் நல்ல லாபம். இப்போ அப்பாவி மக்களை நீங்கள் பார்க்கணுமா வேண்டாமா? அதனால் அவங்களுக்கு நீங்கள் என்ன சலுகைனாலும் நீங்கள் கொடுக்கணும் கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் செலவழிக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க. அதே போல் எல்லா ஏழை மக்கள் பிள்ளைகளுக்கு 2000 டச் மொபைல் கொடுங்க. பிஎஸ்என்எல்லில் கொடுங்க. அல்லது யூடியூப் சார்பில் சொல்லிக்கிறேன். நீங்கள் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு மொபைல் தயார் பண்ணி டச் மொபைலு ஸ்கூலில் படிக்க பிள்ளைகளுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது யூடியூப் ஒரு ஃபோனு ஏழைப்பட்ட மக்கள் எல்லாருக்கிறப்பல இந்த அரிசி கொடுக்காங்க, உளுந்து கொடுங்க, பருப்பு கொடுத்து ஏமாற்ற வேண்டாம். மொபைல் கொடுத்தா நல்லது. படிப்பு தான் முக்கியம். படிப்பு இந்த சைனாக்காரன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் எல்லாம் நாசமாக போச்சு. கஷ்டப்பட்ட பிள்ளைகள் எப்படி படிக்கும்? 2000 ஒரு மொபைலை கொடுங்க. பிஎஸ்என்எல் கொடுங்க. யூடியூப் நீங்கள் நம்ம நெட்டு வேணும். நெட்டு இல்லைன்னா டச் மொபைல் படிக்க முடியாது. 2000 சாம்சங் இந்த மொபைல் இருக்குது. 2000 மொபைலை கொடுங்க. அப்புறம் பிஎஸ்என்எல் கொடுங்க. பிஎஸ்என்எல் அதாவது கவர்மெண்ட் நெட்டு கொடுத்து அது வெளியில் 800 500 இளைய மக்களுக்காக கொடுங்க. அப்படி மினிஸ்டர் கொடுக்கலாம். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். I request Prime Minister, Chief Minister, you have to give all amenities to them. Yes, they are working along the street. They are doing all work. Corona may become, so they are need of a house. They are need of a children studies and medicines, all amenities that equipped. So I request state government, central government, you have to do that, and I request state government, central government, you have to give a mobile to them and less BSNL also you have to give. कुछ वाले BSNL करूँगा. अपने देना चाहिए मोबाइल, देना चाहिए उसका घर बनाना चाहिए, उसका हॉस्पिटल चाहिए, बच्चे का शिक्षण होना चाहिए, पाठशाला होना चाहिए. अभी घर में बढ़ के पढ़ाई करने का उसका 2000 का मोबाइल का ज़रूरत पड़ता है, उसका नेट का ज़रूरत पड़ता है. इसके लिए जो गरीबी रहते हैं वो क्या करेंगे? जब हमें जो टीचर रहते गवर्नमेंट में जो काम करते हैं, ये सब काम मिलते घर में बैठ के. सीखो नहीं सीखो, आधा अमीर को सीखो, उनको पैसा मिलेंगे. जो गरीबी का पैसा कौन देगा? इसके लिए वो गवर्नमेंट ऐसा का मैं रिक्वेस्ट कर रहे स्टेट गवर्नमेंट सेंट्रल गवर्नमेंट एक मोबाइल देना 2000 का, उसका नेट का भी फ्री नेट देना, नेट भी देना चाहिए. उनका घर बनाना चाहिए, साफ करने का. उसको कोरोना है उसको सब तुकते ही सब पूरा कचरा वचरा जमा करके देते. उनको बीमार पड़ेंगे तो कौन देखेंगे? कोई उसको बीमार मार सकते हैं. इसके लिए उसको जो जिंदा रहने थे उनका हमारे लिए वो लोग साफ सफाई करते रोड कर, उनको भी कुछ सब एम्यूनिटी जो चाहिए साधन सब पूरा उसका खाना, मकान, कपड़ा,
पास शिक्षण, उसका हॉस्पिटल है, उसका मोबाइल, उसका लेस कम BSNL सब देना ही पे देना ही चाहिए, देना ही पाहिजे रिक्वेस्ट कर रही है, सब देना स्टेट गवर्नमेंट सेंट्रल गवर्नमेंट मिलकर सब गरीब लोग उनका मोबाइल देना पाहिजे, उनको BSNL कम्प्लेक्स देना पाहिजे, घर बनाना चाहिए। 3,000 में क्या करेंगे, खाना भी नहीं कह सकते, उनको भी फुर्ती नहीं कर सकते, GST बढ़ा होगी, इसके लिए मेरे को स्टेट गवर्नमेंट को ऐकना पाहिजे, बहाना पाहिजे, रिक्वेस्ट कर रही है स्टेट गवर्नमेंट सेंट्रल गवर्नमेंट के, रिक्वेस्ट कर रही है। आप पूर्ति करना ही तो आपको गरीब लोग की सेवा करे तो भगवान का सेवा कर पुण्य में इफ यू डू द சேவா டு புவர் பீப்புள் சோ டு காட், அதாவது ஏழை மக்களுக்கு வந்து உதவி செய்தால் கடவுளுக்கு செய்தானுங்க செய்யுங்க। स्टेट गवर्नमेंट सेंट्रल गवर्नमेंट BSNL கொடுங்க, ஒரு मोबाइल கொடுங்க, जो गरीब करके तो भगवान का करते हैं, ऐसे इसके लिए आप करिए। गरीब लोग करके सेवा करते तो बड़ा लोग का सेवा करते, इसके लिए मैं रिक्वेस्ट कर रही है भैया, करना ही पाहिजे। बाय, सी यू, बाय। சரி போட்டு விட்டுருவோண்ணா। Present JJP, see, you have to see that how it is working. So this having big thing and small blade also. Whenever they want big blade, they used to have a big blade. Whenever they are having a small, used to have a small blade. So they have a stand like this. Using the stand, they have to Sri Muruga Perumada under Tornamala Murugaru. Tornamala Muruga தான் வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் பார்த்தாரு। தேங்க்யூ ஸ்ரீ முருகா। இது நல்ல தோண்டுதாங்க। யாரும் JJP வேணும்னா கடையத்தில் இருக்குது, ஃபோன் பண்ணுங்க। நல்ல JJP வந்து இப்படி எல்லாம் தோன்றுறாங்க। JJP வேணும்னா आपको JJP को बुला सकते हैं। How they are digging, you see that. போத்தேன்னு சொல்லுவாங்க, டிக்கிங்னா தோணுதாலே போதுக்காய்। ஸோ திஸ் ஆஃப்டர் 50 more than 50 lakhs. So it saves human being power, it saves time, energy and everything. This is scientific appliances, engineers only made. Thanks all engineers, they have made எல்லாத்தையும் engineerக்கு நன்றி, and இன்னொருத்த எல்லா engineerக்கு நன்றி। engineer क्या किया है इसका सबका धन्यवाद बोलते हैं इसको। थैंक यू वेरी मच। ओके, ऑल इंजीनियर्स वी हैव टू थैंकफुल टू देम, ಎಲ್ಲ इंजीनियर को नंरी सब इंजीनियर्स को उसको थैंक यू बोलते। थैंक यू वेरी मच फॉर ऑल इंजीनियर्स हियर। So using this JJP you have to dig the ground like this. Soil na matti खोदते हैं ना, अगर digging the ground ना खोदते हैं soil, using the soil you have to dig the ground and it's not big pond वाला। Using the soil you have to dig the ground like human being doesn't do that, like machine can do that, like machine no one can dig the ground. மிஷினை போல யாரும் தோண்ட முடியாது, மிஷின் தான் நல்லா தோண்ட முடியும்। மிஷின் கேன் டிக் எ கிரவுண்ட், ऐसे जगह एडजस्ट टू डिग ए ग्राउंड, थोड़ा एडजस्ट பண்ணி தோண்டுறாங்க। एडजस्ट करके पाइप ऑल्सो जस्ट इंस्टॉल द पाइप।
வேணுமா அப்படி கலத்திடுவோம். இதை கீழே பார்த்து வைங்க. இதை கீழே பார்த்து அப்படி இதை கூட பெற மாட்டிக்கல. நம்மகிட்ட என்ன இருக்குல்ல அண்ணா, இப்போ ஒன்று மம்பட்டி எடுங்க. வண்டி வருது, வண்டி. Keep it like this. அந்த பைப்பை எடுத்துட்டு வாடா, அந்த தாளையும் பைப்பையும் மேலே இருக்க மட்டும் உருகி கொண்டு. அது மட்டும் கொண்டு வா, கொண்டா வண்டி வரும். தா என்ன பிடிக்காம இருக்குங்களா என்ன? இது அள்ளி அதை நிறச்சிக்கிறீங்களா? வடிவங்க வடிவங்க போன இது தொண்டல் பாட்டில் தாங்க, பாட்டில். உங்கள் அம்மா அவங்க அந்த அதை ஃபுல்லாக அப்படியே நடக்கூட அங்கேருந்து நடு. என்ன கீழே விழுந்துடாது. மாஸ்க் போட்டுக்கோ, மாஸ்க் போட்டுடா, போடு. மாஸ்க் போட்டு they have filled the foundation with the stone and everything, and they have to put a soil with the cement. Like this they used to make a foundation. அங்கேருந்து போட்டுவோம்மா, இந்த அங்கேருந்து இன்னொரு சட்டி இருக்கா, எடுத்துட்டு நான் அள்ளி தரேன். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நேரம் ஆகுதுல. சரி போடு. வடிவே அந்த சட்டியை எடுத்துட்டு அதை அள்ளி தருவாங்க. இதில் மேலே நிறைய குடிக்கலையா நீ? குடி. உன் அன்னிட்டானுமா கேளு. வடிவு செயின் 67னா 6 நாள் 24, 3 லட்சம்னா போதும். 3 லட்சத்துக்கிட்ட ஆகும். செயின் 3 லட்சம் இருக்குமா? பழைய விலைக்கு தான் நான் எடுப்பேன். 3700 தான் எடுப்பேன். இது செயின்னாலும் ஒரு கடையில் நாங்கள் விற்றோம், கடையத்தில் அங்கே போய் கேட்போம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேலை, எங்கேனாலும் கேட்டுக்கூடாது. அதை பற்றி பிடிச்சிட்டேன். என்ன போதும். இன்னொரு கூல்ட்ரிங்கும் போட்டுறதே அப்புறம் 50 ரூபா தானே கொடுக்கணும். இதில் போட்டு வாங்கி 8 இது போட்டு கழிச்சு சாயங்காலத்துக்கு வெயில் அடிக்கல. ரொம்ப காப்பி வேண்டாம், நல்லா இருக்கு. 8 இது போடு, 8 இது போடு. நான் அங்கே போட்டால் நல்ல இல்லை. ஃபஸ்ட்டு இல்லை, நாளைக்கு கல் அடித்து கட்டிடணும். கல் அடித்து கீழே போட்டு
சோறை கட்டி எல்லாம் சர்பத்தை தானே போட்டு ஆளுக்கு ஒரு சவரை பிளாஸ்டிக்ல கொடுத்துருவோம். சர்ப்பு தான் சர்ப்பத்து நேரம் ஆகும் போட்டு வேண்டாம் அது நேரம் ஆகும் வடிவு வேலை நடக்கணும் வேற சொல்ல இப்போ இல்ல. இப்போ வேண்டாம் கூல்ட்ரிங்கே வை அவ போடுவா, நான் போடல. சர்ப்பத்தில் வேண்டாம் அது 15 ரூபா அதெல்லாம் கொடுக்க முடியாது 10 ரூபா தான் நம்ம பட்ஜெட்டு கல் அடிக்கணுங்கன்னு அடிச்சுட்டு அந்தாக்கில் இதை நிரப்பிடணும் இது ரெண்டையும் நிரப்பி அங்கனையும் கட்டி அங்கனையும் ஒரு ரூம் கணக்க வச்சு ஜாமாமா வச்சுக்கலாம் நம்ம பிஸ்னஸ்ஸு ஜாமாமா வைக்க ஒரு ரூம் கணக்கா அதில் கட்டிக்கலாம்ல இங்கே இங்கே இதா இருக்கா தம்பி? என்ன இங்கே ஜாமான் வச்சுக்கலாம்ல வடிவு பாம்பேலேருந்து ஏதாவது கொண்டாந்து வீட்டுக்களை விட வைக்கலாம் இங்கே வச்சுக்கலாம்ல சரி. சரி இதான் இந்த சட்டி எடுத்துட்டாங்க இது டக்கு டக்குன்னு வேலை நடக்கட்டும் கீழே விழுந்துடாத வலிவி பாட்டு வச்சு விடுங்களா கேட்போம். பாட்டை பாட்டு கடகடன்னு பாட்டு நான் படிப்பேன் பைப்பை உடச்சி போட்டாரு சே பைப்பெல்லாம் உடச்சி போட்டு இப்படியே பைப்பை உடச்சி போடுது இப்போ எங்கடா தண்ணி கொண்டு போற வேண்டாம் அதை திறந்து விட்டுலாம் அங்கே வந்துடும் பரவாயில்ல அது பைப்பை போட்டு விட்டுறலாம் பைப்பை மாட்டி இங்கே இந்த மண்ணை மட்டும் கொஞ்சம் அள்ளி போட சரி இந்த மண்ணை மட்டும் கொஞ்சம் அள்ளி போட மண்ணை கெட்டிடலாமா எப்படி உடச்சி போட்டாங்க அது அங்கே அடுத்து அடுத்து அங்கே வச்சு அது மேலே வச்சு வச்சிரு சோறுலாம் இதா கீழே போய் அதில் வச்சு அங்கே கொண்டு வையே அங்கே தான் தோண்டி வச்சு இந்த சைடு வை இந்த தோண்டி வச்சு அங்கே வை இதெல்லாம் எடுங்க அப்படி தோண்டி ட்ரம் அங்கே தூக்கி வச்சானே ட்ரம் வச்சு எப்படி தோண்டுவாங்க ட்ரம்மை எடுத்துருங்களேன் அந்த சைடு வைங்க ட்ரம் தம்பி இந்த தண்ணி அப்புறம் அந்த சோறுல ஊற்றி கீழே உடஞ்சிரும் ஆஃப் பண்ணி இதை ஆஃப் பண்ணிட்டு ஏங்க இந்த தண்ணி அப்புறம் சோறுல ஊற்றிட்டு அந்த கீழே வேஸ்ட் ஆகாதீங்க ஆஃப் பண்ண சொல்லு ஆஃப் பண்ணிட்டு இந்த ட்ரம்ம ஏன்னா ட்ரம்ம மேலே இந்த தண்ணி ஊற்றிட்டு ட்ரம்ம அங்கே வச்சு இதில் ஊற்றுங்களேன் மெனக்கட்டும் தெரிஞ்சு அங்கே கூட அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் ஊற்றியாச்சுலாம் போதும் அதான் பிற ஊற்றிக்கலாம் மேலே இங்கே இடத்த வச்சு கொடுங்க இதை ஆனால் சொல்லி இதை வேணா அங்கே வைக்க சொல்லுங்க இதை அந்த சோறில் வைங்கனால அந்த சைடில் வைங்க அந்த சைடு வைங்கண்ணே இங்கே தானே வைக்கணும் அங்கே வைங்க அங்கே வச்சிருங்க அந்த சோறில் வைடா அல்லது சோறில் வை மெதுவாக தூக்கி வை அங்கே வச்சிரு ஒரு 2 கம்பா தூக்கிட்டு போவோம் 3 சோறில் வச்சு அந்த சைடு வச்சிருங்க அந்த சைடு
உட்காந்தாச்சு. டியூப் லைட் அந்த பைப்பை உடச்சி போட்டாங்க. எந்த பைப்பா? அதே நான் வெட்டி தான் ஒட்டணும் எனக்கு. இப்போ ஜேடிஐ